ஹாய் ஹலோ காய்ஸ். போன வீடியோவில் நம்ம டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? இஃப் இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப் லெடர் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன பார்க்கலாம். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ரிப்பிடேஷன் இன் தி ப்ரோக்ராம். ஸோ ஒரு ப்ரோக்ராமில் ஒரு ஒரு விஷயத்தை நான் ரிப்பீட்டடாக கொண்டு வரணும், ரிப்பிடேஷன் நடக்கணும், திரும்ப திரும்ப அந்த லைன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் எனக்கு திரும்ப திரும்ப மெஷினை செய்ய வைக்கிறதுக்காக நம்ம இந்த லூப்பிங் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணணும். சரிவா? இந்த லூப்பிங் அப்படின்ற கான்செப்ட்ல நமக்கு மூணு இருக்கு. ஸோ என்ன இருக்குன்னா ஃபார் லூப், வைல் லூப், தென் டூ வைல் லூப் அப்படின்ற இந்த மூணு லூப் இருக்கு. ஓகேவா? பைத்தான் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே ரெண்டு தான் இருக்கும். வெறும் என்ன லூப்னா ஃபார் லூப், வைல் லூப் மட்டும் தான். ஸோ உங்களுக்கு ஜாவால மூணு லூப் இருக்கு. இதே நீங்க சி சி பிளஸ் பிளஸ்ல போனீங்கன்னா சி ஷார்ப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லூப்ஸ் இருக்கு. டூ பை லூப் அப்புறமேட்டு ஏகப்பட்ட லூப் இருக்கு. ஸோ பைத்தான்ல ஜாவால இவ்வளவு, ஜாவால பைத்தான்ல ரொம்ப கம்மி. இப்போ நம்ம ஜாவால ஃபர்ஸ்ட் லூப்பான ஃபார் லூப் பத்தி பார்த்துடலாம். ஸோ ஃபார் லூப் அப்படிங்கிற என்ன அப்படின்னு பார்த்தலாம். கோடிங்ல நம்ம பார்த்தலாம், கோடிங்லையும் பார்த்தலாம். ஸோ ஃபார் லூப் அப்படிங்கிறது என்ன பண்ணா புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். லூப் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபைல் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? லூப் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி கிளாஸ் லூப் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நான் ஃபார் லூப் யூஸ் பண்றேன். இப்போ நான் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணணும். ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும்? நம்பர்ஸ் ஒன்லேருந்து 5 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான எப்படி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணலாம்னா ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா ஸ்டார்டிங் வேல்யூ 1, தென் செமிகாலன் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஏன்னா நான் பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த வேல்யூ 5க்குள்ளதான், 1ல இருந்து 5 வரைக்கும் தான் நான் பிரிண்ட் பண்ண போறேன். சரி, அதனால ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? தென் ஐ பிளஸ் பிளஸ். ஏன் ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு நாங்க போடுறோம்? ஏன்னா ஐ பிளஸ் பிளஸ் போட்டாதான் மறுபடியும் அந்த லூப் கண்டினியூ ஆகும். இங்க பிரிண்ட் பண்றக்கூடிய வேல்யூ பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். நீங்க ஐ பிளஸ் பிளஸ் போடாம விட்டீங்கன்னா ஒரு லூப்லயே நின்றோம். ஒரு லூப்லயே நமக்கு என்ன பண்ணிடும்? நின்றும். நமக்கு அந்த இன்கிரிமெண்ட் நடக்காது. ஓகேவா? அடுத்து அடுத்தது ஐக்கு அடுத்து ஒன்னா, ஒன்க்கு அடுத்தது 2, 3, 4 அப்படின்ற அந்த வேல்யூஸ், ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேவா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு நீங்க போடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். செமிகான் கொடுக்கணும். ஓகேவா? செமிகான் கொடுத்து ஓகே. இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன் பாருங்க. என்ன பண்ணிட்டேன்னா மெயின் ஃபங்க்ஷன் நான் எழுத மறந்துட்டேன். ஸோ இங்க எப்பயுமே நீங்க மெயின் ஃபங்க்ஷன் எழுத மறந்துடக்கூடாது. பப்ளிக் ஸ்டாட்டிக் பப்ளிக் ஸ்டாட்டிக் டாட் மெயின் ஸ்ட்ரிங் args. ஓகேவா? நீங்க இது எழுத மறந்துடவே கூடாது. இப்ப நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். பாருங்க, ஃபார்ம் ஸ்பேஸ் சொல்லுங்க. ஓகேவா?
இடத்துல நீங்க ஃபார் லூப்லயும் பார்த்தீங்கன்னா, உள்ள நீங்க நீங்க குடுக்கக்கூடிய டைப் நீங்க டேட்டா டைப்ப நீங்க குடுக்க மறந்துடக்கூடாது. குடுக்க மறந்துட்டீங்கன்னா எரர் காமிக்கும். நாங்க குடுக்க மறந்துட்டேன். இன்ட் அப்படின்னு நீங்க குடுக்கணும். ஓகேவா? ஃபார் இன்ட் ஓகேவா? இப்ப நான் பிரிண்ட் பண்றேன். நான் ஐய வெளியில எடுக்கிறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் பண்ணலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் சீமா இருக்க தானே. வாயில வச்சு அடிச்சிட்டேன். மேல பாக்குறேன். இவன் ஏதோ பிரச்சனை சரி சீமா இருக்க கேட்கறது. இப்ப நான் சரி பண்றேன். அப்பா நீங்க பதினாலு சரி வேண்டாம். எனக்கு வந்து சின்ன மாஸ்டர் சரி வச்சிருக்கேன் வச்சுக்கிறேன். போயிட்டு இங்கிலீஷ் எல்லா டீச்சரும் ஒரு 6 டீச்சர் பக்கம் இருப்பாங்க. 6 டீச்சர் பக்கம் இருப்பாங்க.